என்ன சொல்றேன்னு தெரியல. மனசு கஷ்டமா இருக்குது. அந்த பெண் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டானா நீ ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு அவ கண்ணு முன்னாடி இன்னொரு ஆள் வந்து அந்த பெண் இருந்த இடத்தை நிரப்புவாங்க. அதே அந்த பெண் வேடிக்கை பார்க்கணும். இப்ப சங்கீதா அக்காவா இருக்கட்டும், ஆர்த்தி அக்காவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே நீ தானடா வீட்லயே இருக்குன்னு சொன்ன. அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிரைவேட் லைஃப் இருந்திருந்தா உன்னையே அவ டார்ச்சர் பண்ணி உன்னை டிபெண்ட் ஆகியிருக்க போறா. நீ சண்டை போட்ட யூனோ வாட் எனக்கு வேலை இருக்குப்ப அப்படின்னு விட்டு அவ வேலையை பார்க்க போயிடுவா. சங்கீதாக்கா உங்களுக்காக மட்டும்தான், ஓகே, மற்றது சஞ்சய்க்காவும் தான். நீங்க கவலைப்படாதீங்க. த்ரிஷா அந்த அப்படி போடுக்க ஆடைக்குள்ள நான் தியேட்டரே கொளுத்தி விட்டுறேன் இன்றைக்கு. ஓமக்கா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்காக நான் நிப்பனக்கா, சரியா? நான் உங்களோட பிள்ளை, ஓகே, கவலைப்படாதீங்க அக்கா. சோஷியல் மீடியால பெண்கள் மற்றும் LGBTQ கம்யூனிட்டிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறவங்க தான் தனுஜா சிங்கம். இவங்க விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து தொடர்பா பேசி இருக்கிற இந்த வீடியோஸ் இப்ப சோஷியல் மீடியால சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது இந்தியாவில், இது ஸ்ரீலங்காவில், இது எங்களோட நாடு ஜெர்மனியில். நாங்கள் வந்து எங்கள் அண்ணா விஜயோட படம் பார்க்க வந்திருக்கோம். குறிப்பாக சங்கீதா அக்காக்காக தான் பார்க்க வரோம். ஏனென்றா எங்கட ஊர் பிள்ளைவா, அவன் ஹஸ்பண்டபடியாக தான் இந்த படத்தை நாங்கள் இங்கே ஊக்குவிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அங்கீகரிக்க மாட்டோம். ஸோ எந்த சங்கீதாக்கா, எங்கட யாழ்ப்பாணத்து பிள்ளை சங்கீதாக்கா அந்த மனுஷன் நடித்த படம் என்னபடியாக தான் அவர் கடைசியாக நடிக்கிற படம். அக்கா நான் உங்களுக்காக தான் பார்க்க வந்தேன், சரியா? இல்லையா 25 யூரோ 50 யூரோ கொடுத்து நாங்கள் செலவழிச்சு வந்திருக்கிறோம் அக்கா. பாப்கார்ன் குவலம் சேர்த்தா ஒரு 100 யூரோ வருது. அது முழுமத்தியான சம்பளம் எங்களுக்கு. இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் பார்க்க வர்றது சங்கீதாக்கா உங்களுக்காக மட்டும்தான், ஓகே, மற்றது சஞ்சய்க்காவும் தான். உலகது அப்போ உங்களோட மனுஷன் படியே தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அக்கா. அதால பார்த்துட்டு நாங்கள் படம் என்ன மாதிரின்னு சொல்கிறோம். இதில் வந்து த்ரிஷா ஆடுறாளாம். த்ரிஷா ஆடைக்க பாருங்க, தேட்டரே கொளுத்தி விடுறேன் நான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா. சங்கீதாக்கா நீங்க கவலைப்படாதீங்க. த்ரிஷா அந்த அப்படி போடுக்க ஆடைக்குள்ள நான் தியேட்டரே கொளுத்தி விட்டுறேன் இன்றைக்கு. ஓமக்கா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்காக நான் நிப்பனக்கா, சரியா? நான் உங்களோட பிள்ளை, ஓகே, கவலைப்படாதீங்க அக்கா. இப்படி தனுஜா சிங்கம் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி கேப்ஷன்ல, நான் இந்த வீடியோவை 2024 செப்டம்பர் மாசமே எடுத்துட்டேன். எனக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியும், அதனால எனக்கு இது அதிர்ச்சியா இல்ல. சங்கீதா அக்காக்காக உண்மையா வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுஜா சிங்கம் இந்த பழைய வீடியோவை இப்ப திடீர்னு ஷேர் பண்ண காரணம், சமீபத்துல தான் விஜய் மற்றும் த்ரிஷா ஒரு வெட்டிங் ரிசப்ஷன்ல ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியால சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. பலரும் சங்கீதா மனுல சொன்ன அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு இப்ப பேச தொடங்கி இருக்காங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ற விதமா தான் தனுஜா சிங்கம் இந்த வீடியோவை இப்ப ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் ஆண்கள் பெண்களுக்கு எந்த அளவு பிரச்சனையை கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் பேசி விஜய் மற்றும் த்ரிஷாவையும் தாக்கி பேசியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. என்ன சொல்றேன்னு தெரியல. மனசு கஷ்டமா இருக்குது. பெண்களோட நிலைமையை நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்குது. அதால பெண்களுக்காக தான் இந்த காணொலி இருக்க போகுது, சரியா? ஓகே, பெண்கள், நான் நேசிக்கும் பெண்கள், நான் பார்த்து ரசித்து வியந்து வளர்ந்த பெண்கள், ஓகே, உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இந்த பெண்மையை தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் இந்த பெண் வாழ்க்கைக்கு வந்ததுக்கான காரணமே உங்களை போன்ற பெண்கள் தான் காரணம். டீச்சரா வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், குடும்பத்தை நடத்தின இல்லத்து அரசிகளாக இருக்கட்டும், டியூஷன் டீச்சர்களாக இருக்கட்டும், பரதநாட்டிய டீச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதுல ஒரு கம்பீரமான இந்த உங்களை எவ்வளவுதான் அடக்குனாலும், எவ்வளவுதான் உங்களை ஒடுக்குனாலும், எவ்வளவுதான் பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொல்லி உங்களை இழிவுபடுத்தினாலுமே இந்த ஒரு சூழ்நிலையும் ஜொலிச்ச ஒவ்வொரு பெண்களையும் பார்த்துதான் இந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி நாங்கெல்லாம் இந்த வாழ்வியலை எடுத்துக்கிட்டோம். அதற்கு இன்ஸ்பயர் ஆன விதை போட்டதே நீங்க தான், சரியா? அப்ப அப்படிப்பட்ட பெண்கள் இந்த பூமியில எப்படி நடத்தப்படுறீங்க, ஒழுக்கமா வாழ்ற பெண்களை எப்படி இந்த பூமி உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்குதுன்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு, புரியுதா? சோ கவர்ச்சி உடை அணிறதும், இந்த இவர்கள் ஆண்கள் போட்ட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாத எங்கள் மீது பல விமர்சனங்கள் வரும். நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, நாங்க பேசுறதா பேசக்கூடாதுன்றத நாங்க தான் முடிவெடுக்கணும், அது வேற ஒருத்தன் எடுக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நீங்க போட்ட சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி வாழ்ந்த பெண்களுக்கு நீங்க கொடுக்கற தண்டனையை பாத்தீங்களா? இந்த பெண்ணா இப்படி இருக்கணும், பெண்ணா அதிகமா பேசக்கூடாது, பெண்ணா கணவனுக்கு உண்மையா இருக்கணும், பெண்ணா கணவனுக்கு நேர்மையா இருக்கணும், பெண் வந்து அப்படியே ஒரு பொம்மை பாவையா இருக்கணும். கணவன் வந்து ஒரு ஜொலிச்சான்னா, ஒரு மேடையில் அவன் ஜொலிச்சான்னா, இல்ல சமுதாயத்துல ஜொலிச்சான்னா, ஒரு மனைவி வந்து வெறும் ஒரு பாவை, ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போகணும்னு நீங்க சொன்னீங்க. அதை பண்ணின அனைத்து பெண்களுக்கும் அவமானம் தான் வந்து சேர்ந்தது, அசிங்கம் தான் வந்து சேர்ந்தது, காயம் தான் வந்து சேர்ந்தது. எவ்வளவு பொறுக்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? அந்த பெண் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டானா நீ ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு அவ கண்ணு முன்னாடி இன்னொரு ஆள் வந்து அந்த பெண் இருந்த இடத்தை நிரப்புவாங்க. அதே அந்த பெண் வேடிக்கை பார்க்கணும். இதுக்குத்தான் நான் இந்த ஆண்கள் எழுதின கலாச்சார சட்டத்திட்டங்களுக்கு நான் எதிரியா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது, சரியா? ஏன்னா அவங்க எழுதின சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு தான் பெனிஃபிட்டே தவிர பெண்களுக்கோ திருநங்கைகளுக்கோ தன்பால் ஈட்பாளர்களோ இந்த ஆண்களை சார்ந்து வாழ்ற தன்பால் ஈட்பாளர்களுக்கோ யாருக்குமே அதுல பெனிஃபிட் வராது.
இது அவனால உருவாக்கப்பட்ட, அவனால எழுதப்பட்ட, அவனால இயக்கப்படுற ஒரு உலகம், ஆணாதிக்க உலகம். புரியுதா? இதை நீங்க உணர்ந்து கொண்டாலே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் கடைசியா ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரே கப்பல்ல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஆண்கள் எங்க கிட்ட வரும்போது, அதாவது திருநங்கைகள்கிட்ட வரும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன்னை என்னால கல்யாணம் பண்ண முடியாது, உன்னோட என்னால வாழ முடியாது, அதற்கான காரணம் உன்னால குழந்தை பெற்று தர முடியாது, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கட்டி விட்டு போவாங்க. எங்களுக்கு அந்த வேதனை நல்லா தெரியும். புரியுதா? நான் ஏன் திருமணமான பெண்கள், இப்ப சங்கீதா அக்காவா இருக்கட்டும், ஆர்த்தி அக்காவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே உடைஞ்சு போகும்போது நான் ஓடி வந்து கொடுக்குறது. ஜாய் விஷயத்துல கூட அந்த பெண் கர்ப்பிணியா இருந்தாங்க. புரியுதா? அப்போ ஒரு ஆணோட ஆசை வார்த்தையை நம்பி, ஒரு ஆணோட பாச வார்த்தையை நம்பி ஒரு கருவை வயிற்றுல சுமக்கிறது இட்ஸ் பெரிய டிசிஷன். ஓகே, அப்ப அந்த டிசிஷனை எடுத்துட்டு இன்னைக்கு அந்த ஆண் ஏமாத்திட்டான்னு உட்கார்ந்து இருக்கும் போது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் நிப்பேன் எப்பவுமே. ஓகே, சோ இப்படிதான் நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, இந்த பக்கம் எங்க கிட்ட வர்ற ஆம்பளைங்க இதை சொல்லிட்டு தான் போவாங்க. எப்படின்னா, உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, எனக்கு குழந்தை முக்கியம், நான் போறேன்னு சொல்லிட்டு திருநங்கையில கை விட்டுட்டு போவாங்க. ஓகே, எங்களுக்கு அது வலிக்கும் தான். நாங்க நேசிச்ச எத்தனையோ ஆம்பளைய மணவர கோலத்துல நாங்க பார்ப்போம். மாலை போட்டுக்கிட்டு அழகா உட்கார்ந்தவரு தாலி எடுத்து கட்டுறத பார்ப்போம். அந்த பொண்ணும் அவரும் 4 சபைகளுக்கு போறத பார்ப்போம். அப்ப நாங்க தன்னந்தனியா போய் நிப்போம். எங்களுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் வலிக்கும் தான். பட் என்ன செய்யறது, இதான் வாழ்க்கை. ஓகே, அட் டைம் எங்களுக்கு தெரியுமே, அவன் தான் துரோகம் பண்ண, அந்த பொண்ணை எங்களுக்கு துரோகம் பண்ணிச்சு, அவன் பண்ண துரோகம் தான், அவன் பண்ண காயம் தான், அவன் பண்ண கொடுமை தான் எங்க மைண்ட்ல ஞாபகத்து வரும். நாங்க அப்படியே வந்துருவோம். ஆனா இப்ப அந்த மாதிரி மனவரையில போய் உட்கார்ந்து ஜெயிச்சதாக நினைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, இல்ல நாங்க நினைப்போம் அந்த பொண்ணு ஜெயிச்சுட்டா நான் தோத்துட்டேன், அந்த பொண்ணை கடைசி ஒழுங்கா நடத்தினான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இருக்காது. அந்த பொண்ணை என்ன பண்ணுவானா, அந்த பொண்ணு இவனுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து இந்த சமுதாய கோட்பாடுல என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா. செஞ்சு கொடுத்தா அவனுக்கு ஒரு நல்ல மனைவி என்ற பெயர் எடுத்து வாழுவா, கெட்ட பேரே இல்லாம. கடைசி என்ன பண்ணுவாங்க, குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கூட, ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ பேசுறத கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, நீ தானடா வீட்லயே இருக்குன்னு சொன்ன. அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு பிரைவேட் லைஃப் இருந்திருந்தா உன்னையே அவ டார்ச்சர் பண்ணி உன்னை டிபெண்ட் ஆகியிருக்க போறா. நீ சண்டை போட்ட, யூனோ வாட், எனக்கு வேலை இருக்குப்ப அப்படின்னு அவ வேலையை பார்க்க போயிருவா. 24 மணி நேரம் நெத்தமும் உன்னையே நினைச்சுக்கிட்டு உனக்கே பூஜை பண்ணி, உனக்கே பாத பூஜையில இருந்து எல்லா பூஜையும் பண்ணி, காலையில உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுற வரைக்கும் எல்லாம் பண்ற அந்த பொண்ணு உன்னதான் நினைச்சிட்டு இருப்பா. அப்பையோ பேரை கேட்டாலே எரிச்சலாகும், குரல் கேட்டாலே எரிச்சலாகுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தையும் தேடி போறீங்க. அப்ப அவ பெத்த குழந்தைக்கும் அந்த வயிற்றுல சுமந்து அவ வயிறை வீணாக்கி, அவ ஹெல்த்தை வீணாக்கி உனக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த பொண்ணே கடைசி தூக்கி போட்டு போயிருங்க. அந்த பொண்ணு நாளைக்கு நடுத்தரில் இருந்துகிட்டு தான் பட்ட துன்பத்தையும் சொல்ல முடியாம, சொல்ல வந்தாலும் நீங்க செருப்பால் அடிப்பீங்க. ஏன்னா பொம்பளையத்தான் ஜட்ஜ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம இருக்கோம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது மாறும். இனி வரப்போற சந்ததியினர் தான் மாத்த முடியும். குறிப்பா இப்ப இருக்கிற அம்மாக்கள், இந்த மாதிரி வேதனை அனுபவிக்கிற அம்மாக்கள், உங்க பையன்களுக்கு சொல்லி வளங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, அங்க இல்லடா உன் மூளை, இங்க இருக்குடா, அதை வச்சு சிந்திக்காதடா, இதை வச்சு சிந்திடான்னு சொல்லி அந்த உணர்வுகளை கத்துக் கொடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா சமுதாயம். ஆம்பளை நான் எதுக்குள்ள இழுக்கலைன்னா, ஆம்பளைங்க சப்போர்ட் போட்டு சூப்பர், அங்க போட்டு இங்க போட்டு திருநங்கையா போட்டு வந்துரு, அந்த மாதிரி கத்துக் கொடுத்து வளர்க்கறதால உங்களை இதுக்குள்ள இழுக்க மாட்டேன். அம்மாக்கள் மீது தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. தாய்மையே இந்த உலகத்தை மாத்த முடியும். தாயாலதான் இந்த உலகம், பூமி ஒரு நல்ல பூமி ஆகும். உங்களால முடியாது, அப்போரும் குண்டும் பீரங்கி மலையுமா தான் இருக்கும், கோழு கட்டம். இப்படி தனுஜா சிங்கம் சங்கீதா அவர்கள் இப்ப எதிர்கொண்டுட்டு வர பிரச்சனையை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் மற்றும் த்ரிஷாவோட ரிலேஷன்ஷிப்பை பலருமே தாக்கி பேசிட்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் சிலர் விஜய் மற்றும் த்ரிஷாக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.